வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த பாண்ட் ஃபார் மோர் கான்செப்ட் டைட்டில் அனிமேஷனோட ரொம்ப ஈஸியான எபிசோட் பார்க்க போகிறோம். அதாவது அந்த பேக்ரவுண்ட் ஸ்பீட் லைன்ஸ், அந்த லைன்ஸ் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு சிலிண்டர் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த சிலிண்டரை ஆர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடில் போயிட்டு இந்த வெர்டிசஸ்லாம் மட்டும் செலக்ட் பண்ணி நான் இதை நல்லா பின்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு லென்த்தியான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும், அப்போ தூரத்தில் வர மாதிரி எனக்கு எஃபெக்ட் கிடைக்கும். வச்சுட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்கேல் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இந்த போர்ஷன் நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பெருசாக நல்லா. ஓகே, ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஆர் திருப்பி ப்ரெஸ் பண்ணி செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கீபோர்டில் நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் மோட் போகும். ஃபேஸ் மோட் போட்டு இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் ஃபேஸஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடச்சிருச்சு. இப்போது டேப் ப்ரெஸ் பண்ணி அந்த மாடல் ரைட் கிளிக் பண்ணி ஷேடட் ஸ்மூத் கொடுக்குறேன். இப்போ கேமரா வியூவில் போய் பார்ப்போம். இப்போ கேமரா வியூவில் இருக்குது. ஸோ இந்த கேமரா வியூ நல்லா நான் பின்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே கேமரா வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் அப்ளை பண்ணுறேன். மாடிஃபையர்ஸ் ஜென்ரேட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அந்த ரஃப்னஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வியூ போட்டை நான் மர்ஜ் பண்ணிக்கிறேன். ஜாயின் அப் கொடுத்துட்றேன், ஜாயின் ரைட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கீழே இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். மேலே இருக்கிற வியூ கேமரா வியூ போயிடலாம். கீழே இருக்கிறத ஷேடேட்டரை வச்சுக்கலாம். ஸோ மேலே இருக்கிற வியூ நான் என்ன பண்ணுறேன், இசட் ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ரிவியூங்கிற மோடு போயிடுறேன். அப்போ தான் எனக்கு டெக்ஸ்சர் தெரியும். கீழே இருக்கிற மோடு நான் ஷேடர் எடிட்டர் மோட நான் செட் பண்ணிக்கிறேன். எடிட் மோடில் போயிட்டு ஒரு ஷேடர் எடிட்டர் விண்டோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நியூ கொடுக்குறேன். இந்த மாடலை செலக்ட் பண்ணி நியூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு மெட்டீரியல் கிரியேட் ஆகும். இந்த மெட்டீரியலை நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி நாய்ஸ் டெக்ஸ்சர் வச்சு தான் இந்த ஃபுல் எஃபெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணுறேன், நாய்ஸ் டெக்ஸ்சர் கலர் எடுத்து சர்ஃபேஸோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வியூவில் பாருங்கள், எனக்கு இந்த நாய்ஸ் டெக்ஸ்சர் வந்திருக்கு. ஸோ இப்போ எனக்கு இந்த வியூ மட்டும் தான் கேமரா வியூவில் மட்டும் தான் தெரியணும். சுற்றி இந்த அவுட்டர் ஏரியாஸில் தெரியக்கூடாது அப்படின்னா கேமராவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணல கேமராவோட டேட்டா ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு வியூ போர்ட் டிஸ்பிளேல இந்த பாசர் பார்ட் அவுட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா இப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள் சுற்றி டார்க் ஆகிடும். சென்டர் ஏரியா மட்டும் எனக்கு கிளியராக இருக்கும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம விஷுவலாக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் மாடல் செலக்ட் பண்ணிட்டு சிலிண்டர் மாடலை செலக்ட் பண்ணியிருக்கேன். நாய்ஸ் டெக்ஸ்சர் போயிட்டு இப்போ எனக்கு கலர்ஃபுல்லாக வேணாம். எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் கலர் ரேம்ப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கலர் ரேம்ப் நோடு எடுத்ததுக்கு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு டோட்டலாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் நல்லா இப்படி கொண்டு வரேன். இப்போ இதுதான் நம்ம அந்த ஸ்பீட் லைன்ஸ் மாதிரி இந்த எஃபெக்ட்டை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணான்னா ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் ப்ரிஃபரன்சஸில் போயிட்டு ஆட்-ஆன்ஸில் மேலே நோட் விராங்லர் ஆன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. NODE இந்த நோட் விராங்லர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஆன் ஆயிருக்கான்னு பாருங்கள். இது ஆனில் இருந்தால் சில ஷார்ட்கட்ஸ் இருக்குங்க. எந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்னால் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நாய்ஸ் டெக்ஸ்சரை நான் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணுறேன். T ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கோஆர்டினேட் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அந்த நோட் விராங்லர் இன்ஸ்டால் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இது ஒர்க் ஆகுது. ஸோ அந்த நோட் விராங்லரை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேப்பிங் வச்சு இந்த அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் வரும் எனக்கு எஃபெக்ட். இதை வச்சு தான் நம்ம லைன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி வெர்டிக்கலாக போகுதில்ல, எனக்கு தூரத்தில் வர மாதிரி வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை அண்டூ பண்ணிடுறேன். இந்த எஃபெக்ட்ஸ் அண்டூ பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்சர் கோஆர்டினேட் பாருங்கள், ஜென்ரேட்டர்லேருந்து வெக்டர் கனெக்ட் இருக்குது, அதை UV to வெக்டர் கனெக்ட் பண்ணிடுறேன். நான் அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். அந்த தூரத்துலேருந்து வர மாதிரி எஃபெக்ட் கிடைக்குது பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இதை நான் ஒரு ரொம்ப அதிகமாக கொடுத்துறேன். ஸோ ஒரு 6.6 அந்த ரேஞ்ச். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 6.6 ரேஞ்ச் அப்படி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வேல்யூஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒய் வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பாருங்கள், ஒய் வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணால் எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 30% நம்மளுக்கு எஃபெக்ட் வந்துருச்சு. ஸோ இது என்ன பண்ணுறேன், இதை ஒரு 0.19 அப்படி வைக்கலாம். இசட் ஆக்சஸ் அப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ எனக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த எஃபெக்ட் எனக்கு ப்ளே ஆகாது, ஸ்டில்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அனிமேஷனுக்கான எதுவுமே பண்ணல. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இப்போ நம்ம அது பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கூட கொஞ்சம் இந்த எஃபெக்ட்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது ஒரு சன்ரைஸ் மாதிரி இருக்குது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கேலெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கேலை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். லைன்ஸ் மாதிரி வரத்துக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். லைன்ஸ் மாதிரி கொண்டு வரேன், அந்த ரேஸ் மாதிரி எஃபெக்டாக இது பண்ணுறதுக்காக. ஸோ நான் ஒரு 26 கூட ஒரு 16 வைக்கிறேன்.
அதுக்கப்புறம் டீட்டெயில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். டீட்டெயில் வந்து ஒரு 3.5 அப்படி கூட வச்சுக்கலாம். ரஃப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் ரஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் திக்கான லைட்டான லைன்ஸ் கிடைக்கும் எனக்கு. ஸோ ரஃப்னஸ் வந்து ஒரு 0.5 அப்படி வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து டிஸ்டார்ஷன் வேணா, அது டிஸ்டார்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு இவ்வளோ வேணாம், எனக்கு லைன்ஸ் மாதிரி தான் வேணும். இந்த லைன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு லைன்ஸ் வந்து ஒயிட் லைட்டாகவும் பிளாக் அதிகமாகவும் தெரியாது எனக்கு. இப்போ ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது இங்கே பாருங்கள், இந்த பிளாக் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்துருச்சு. இன்னும் கூட ஸ்கேலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், லைட்டாக கொஞ்சம் எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு அந்த எஃபெக்ட் வந்துருச்சு, எனக்கு தூரத்துலேருந்து வரா மாதிரி. இப்போ இதை அனிமேட் பண்ணணும். இது எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷன் வேல்யூஸை மூவ் பண்ணோன்னா எனக்கு அனிமேட் ஆகும். இப்போ பாருங்கள், எக்ஸ் நான் மூவ் பண்ணுறேன், எனக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒய் ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதுதான் எனக்கு வந்து பாருங்கள், எனக்கு முன்னாடி போகிற மாதிரியும் பின்னாடி வரா மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலே எனக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுமா ஒரு கீ செட் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு இன்சர்ட் சிங்கிள் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 100 ஃப்ரேம்ஸில் போய்ட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 360 அப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் சிங்கிள் கீ ஃப்ரேம் கொடுத்துட்றேன். ஒய் ஆக்சிஸில் மட்டும் எனக்கு அனிமேஷன் பாருங்கள், எப்போ தெரியுதா உங்களுக்கு, எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது கீ பண்ணணும் அப்படின்னா, இப்போ 0 to 100 ஃப்ரேம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து 100க்கு அப்புறம் அனிமேட் ஆக மாட்டேங்குது. ஆனால் எனக்கு அப்படி ஆகாமல் கண்டினியூஸாக எனக்கு அந்த அனிமேஷன் ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம டைப் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகிடும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் கிளிக் பண்ணிங்க, கிளியர் கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போயிடுறேன். இது 0 பண்ணிடலாம். 0 பண்ணி இந்த ஒய் ஆக்சிஸ் வேல்யூவை கிளிக் பண்ணி ஆஷ் போட்டு ஃப்ரேம் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு எவ்வளோ ஸ்பீட் அனிமேட் ஆனுங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு -50 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இது பிங்காக மாறிடுச்சு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த அனிமேஷன் நடக்கும்னு அர்த்தம். இந்த பாருங்கள், இப்போ மேலே பாருங்கள் எப்படி ஒரு அனிமேஷன் இருக்குன்ட்டு. ஸோ இப்படி தான் அந்த போல்டு அனிமேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வேணும் அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் இந்த ஃப்ரேம் -15 இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 100 இன்க்ரீஸ் பண்ணுறேன் அந்த 50ல். ஸோ -150 கொடுக்குறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த ஸ்லோவாக ப்ளே ஆகுது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து அந்த எஃபெக்ட் க்ரியேட் பண்ணணும். இன்னும் ஸ்லோவாக வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 550 கொடுக்குறேன். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப பொறுமையாக போகும். இப்போ ஸ்டார் வார்ஸ் மாதிரி இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர அந்த ஃபாஸ்ட்டாக போகிற டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்லாம், ஃபாஸ்ட்டாக எஃபெக்ட்ஸ் போகும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அனிமேஷன், இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அது. ஓகே, சரி இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் இருந்த மாதிரி -15 வச்சுக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஸ்பீடாக இருந்துச்சு. ஏன்னா அந்த போல்ட் டைட்டில் அனிமேஷன் ரொம்ப ஸ்பீடாக போகும். அதுக்காக அந்த ஸ்பீடாக இருக்கிற எஃபெக்டே போதும். ஓகே, இப்போ அந்த எஃபெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு கலர் கொடுக்கணும்ல, கலர் எப்படி கொடுக்காதுன்னு பார்ப்போம். அதுவும் சிம்பிள் தான். அந்த கலர் ரேம்பில் இருக்க அந்த ஒயிட் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு உங்களுக்கு அங்கே ரெட் கலரில் இருந்துச்சு, ரெட்டு மாற்றிக்கிறேன். பேக்ரவுண்ட் பிளாக்காக இருந்துச்சு, அதையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெரூன் கலருக்கு மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு ரெட்டு வச்சுட்டு அதை டார்க் பண்ணேன்னா எனக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இது இன்னும் கூட கொஞ்சம் ரெட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். இதில் ரெட் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு ஒரு ரெட்டிஷாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த எஃபெக்ட் வந்துருச்சு எனக்கு. இப்படி தான் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஸ்பீட் லைன்ஸ் பண்ணணும். எவ்வளோ ஈஸி இல்லை? ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எபிசோடுக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. அது ஒரு லென்த்தியான எபிசோட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த எஃபெக்ட்ஸ் உள்ளே வச்சுட்டு எப்படி வந்து அதை ரெண்டர் பண்ணுறது, ரொம்ப ஈஸியான ஒரு லைட்டிங் எப்படி கொடுக்குறது, நெக்ஸ்ட்டு அந்த ஃபுல் சீக்வன்ஸில் அந்த லைட் ரேஸ் மாதிரி அனிமேட் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.